ரெண்டாம் கட்டம் பேரண மாட்டான்றது கதை. சொல்றது மாத்தி சொல்றேன். இல்ல பாட்டி நான் மாத்தி தான். போப்பா. இல்ல சொல்றத கேளு. ஓ நான் ஒண்ணும் கேட்கவா, நான் போ உங்க ஆளுங்க. இல்ல ரெண்டாம் கட்டம் பேரணம்பட்டான்றது தான் இருந்துச்சு. இப்ப நாளடைவுல வந்து 2020க்கு அப்புறம் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 2020க்கு மேல பேரணம்பட்டா ரெண்டாம் கட்டம் அப்படி சொன்னாதான் வந்து அந்த பழமொழிக்கு வந்து ஒரு உரித்தாகுமா. நீ வந்து 2020 உன் பழமொழி எனக்கு பிடிக்காது. ரெண்டாம் கட்டம் பேரணம்பட்டான்னு தான் சொல்லுவாங்க. யாரு ஒன்னாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. போ. ரெண்டாம் கட்டம் பேரணம்பட்டா தான் சொல்லணுமா? சரி ரெண்டாம் கட்டம் பேரணம்பட்டா நீ சாப்பிடு. நான் ஒத்துக்கினேன், அக்செப்ட் பண்ணியாச்சு, சாப்பிடு. எவன்டா பேரணம்பட்டான்? அவன் மட்டும் என் கையில கச்சாலும் வச்சுக்க. அந்த ரெண்டாம் கட்டம் பேரணம்பட்டான் பெரம்பெத்து அடி 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 அடின்னு அடிப்பேன். யாரு அவன்? பழமொழி அப்படி வருது. நான் என்ன உனக்கு சிநேகிதன் நினைச்சீங்கன்னா? பழமொழி அந்த காலத்துல அப்படி சொல்றது. ஓஹோ.